ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெங்களூர் கிரவுண்டுக்கு லாஸ்ட் மேட்ச்சு. இதுக்கப்புறம் பெங்களூர் கிரவுண்டு ஃபைனல் மட்டும் தான் மேட்ச் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஜிடிக்கும் ஆர்சிபிக்கும் மேட்ச்சில் வந்து இது முக்கியமான மேட்ச்சு. ரெண்டு டீமுக்குமே ரெண்டு பேருமே ஒரு தோல்வியிலேருந்து வராங்க. ஆர்சிபியும் ஒரு தோல்வியிலேருந்து வராங்க, ஜிடியும் ஒரு தோல்வியிலேருந்து வராங்க. ஆக்சுவலாக வந்து அந்த மேட்ச் டிசி கூட வந்து ஆர்சிபி ஜெயிச்சிருக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் நல்லா ஆனாங்க, லாஸ்ட் 10 ஓவர் சொதப்பிட்டாங்க. பட் பவுலிங் ஸ்டார்டிங் சூப்பராக போட்டாங்க. கடைசியில் ஸ்டப்ஸ் விக்கெட்டையும் இல்லை வந்து மில்லர் விக்கெட்டையும் தூக்கியிருந்தாங்கன்னா மேட்ச் வின் பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் லாஸ்ட் ஓவரில் சர்ஃபன் ரதர்ஃபோர்டு வந்து ரொமாரி ஷெப்பர்டு வந்து அந்த ஓவர் 15 ரன்னுக்கு கட்டுப்படுத்தினாங்கன்னா ஈஸியாக அந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். அதே மாதிரி ஜிடியும் மும்பை கூட வந்து படுதோல்வியிலேருந்து வர்றாங்க. மும்பை வந்து திலக் வர்மாவை அடித்த செஞ்சுரினால அவங்க ரெண்டு பேரும் டெபாலிஷ் ஆகி ரெண்டு பேருமே தோல்வியிலேருந்து என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் வராங்க. ரெண்டு பேத்துக்குமே நீங்கள் மஸ்ட் வின் மேட்ச். யார் ஜெயிப்பான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு மொமெண்டத்தை இழந்துட்டு வராங்க. ஆர்சிபியும் மொமெண்டத்தை இழந்துட்டாங்க. டீம் காம்பினேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மாற்றினா பெட்டராக இருக்கும். நான் ஓப்பனாக சொல்லணுமா, ஜேக்கப் டபியும் ஹேசில்வுட்டையும் இறக்குங்க ஓகேங்களா. பேட்டிங்கில் வந்து டேரெக்டாக ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து நீங்கள் வந்து இம்பாக்ட் பிளேயருக்கு வந்து கொண்டு வராதிங்க டேரெக்டாக வந்து, சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அமௌண்ட் சப்போர்ட் வெளியே உட்கார வைங்க. பேட்டிங் தேவைப்பட்டால் அவனை கொண்டு வாங்க. இல்லைனா வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி இம்பாக்ட் பிளேயராக வரும்போது பவுலிங் போடும்போது ஜேக்கப் டபி ப்ளஸ் வந்து ஹேசில்வுட் இவங்க ரெண்டு பேரும் இருந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஹேசில்வுட், ஜேக்கப் டபி, ரசிக் சலாமு, புவனேஸ்வர் குமார், 4 பாஸ் பவுலர் பத்தாதா? எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலும் அடிச்சு அம்முக்கூட்டு வச்சுட்டு போயிடலாமா? அதை ஏன் பண்ண மாட்டேறீங்க? அதே மாதிரி இந்த பக்கம் ஜிடி, இந்த ஷாருக் கான் ஒருத்தர் எடுத்து வச்சிருக்கீங்களே, ஆள் மட்டும் கடாமாடு மாதிரி வச்சுருக்கான். அவனை பார்த்தா அவன் வந்து பூனைக்குட்டி மாதிரி இருக்கான். ஒரு மேட்ச் கூட உருப்படியாக அடிக்கல. அதே மாதிரி ராகுல் திவாட்டியா ராஜஸ்தானில் இருக்கும்போது ஏதோ ஒரு ஆதி காலத்தில் ஒரு மேட்ச் 5 சிக்ஸர் ஜெயிச்சு கொடுத்தான். அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் ஏதோ 2 மேட்ச் மொமெண்ட் செஞ்சு கொடுத்தான். அதுக்கப்புறம் அவ்வளோதான். அவன் ஆல்ரவுண்டருங்க. அவனுக்கு பாலையும் தர மாட்டேறீங்க, ஃபீல்டிங்கும் அவன் நல்லா பண்ண மாட்டான், பேட்டிங்கும் கடைசி 5 பால் 4 பால் கொடுக்குறீங்க. அதுக்கு எதுக்கு அவன் டீம் எடுத்து வச்சிங்க? அதுக்கு அவனை விட்டுட்டு வேறு எவனா எடுத்துக்குள்ளே போடலாம்ல. ஷாருக் கானையும் ராகுல் தீவாவும் வெளியே உட்கார வச்சுட்டு வேறு எவனா புது பிளேயருக்கு வாய்ப்பு கொடுங்க. அப்போ தான் வாய்ப்பு நல்ல மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இதில் ஆர்சிபியில் ஜேக்கப் பெத்தலுக்கு வாய்ப்பு கொடுங்க பாஸ். நம்ம வேர்ல்டு கப்பில் வந்து செமிஃபைனலில் 100 அடிச்சிருவான் பாவன். அவனுக்கு வாய்ப்பு கொடுக்காம வந்து எவனுக்கு வாய்ப்பு கொடுத்துட்ருக்கீங்க? அதே மாதிரி படிக்கலும் ஃபார்ம் அந்த அளவுக்கு தெரியல. படிக்கலை உட்கார வச்சுட்டு வெங்கடேஸ்வரை கொண்டு வாங்க நம்பர் 3க்கு. டீமை ஸ்ட்ராங் பண்ணுங்க. பிளே ஆஃப் சான்ஸ் வேணும். ஆர்சிபி வந்து பிளே ஆஃப் சான்ஸ் வேணும்னா கம்பல்சரி வந்து ஃபஸ்ட் 2 பிளேஸ் பிடிச்சா மட்டும்தான் ஆர்சிபிக்கு ரொம்ப கப் அடிக்க வாய்ப்பு கிடைக்கும். இந்த 3rd 4th போனோம்னா ரொம்ப பிரச்சனைப்பா, கஷ்டம். அதனால் வந்து ஃபஸ்ட் 2 பிளேஸ்க்குள்ளே போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து இந்த வாட்டி இந்த டிஃபெண்டிங் சாம்பியன் பேர் வந்து அடுத்த வாட்டி கிடைக்காது. ஓகே. அதே மாதிரி ஜிடியும் வெறி கொண்டுட்டு இருக்காங்க. ஒரு கப் அடிச்சுட்டு இன்னொரு கப் அடிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. டீம் நல்லா தான் இருக்குது. ஒரு மேட்ச் நல்லா மொமெண்டமாக இருக்காங்க, ஒரு டீமாக மொமெண்டம் இழந்துறாங்க. இந்த மேட்ச் 2 பேருமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 பேருமே சமைச்ச நான் வந்து சான்ஸ் சொன்னால் 50-50 சான்ஸ் தான் சொல்லுவேன். ஆனால் அதில் முக்கியமான பெங்களூரில் டாஸ் வின் பண்ணுறவன் செம்ம லக்கி. ஏன்னா இன்றைக்கி டாஸ் வின் பண்ணி சேசிங் பண்ணுறவனுக்கு வாய்ப்பு அதிகம். எப்போ பார்த்தாலும் வந்து அந்த அப்படி பார்த்தோம்னா ஜிடி அந்த சுப்மன் கில் அவனோட லக்கிக்கு எப்போ தான் டாஸ் அவனுக்கு தான் விழுகுது. அவன் தான் பார்த்தா டாஸ் வின் பண்ணிகிட்டே இருக்கான். அதில் பார்த்தா டாஸே விழுக மாட்டேது. ஏதாவது ஒரு மேட்ச் தான் விழுகும். ஸோ எனிவே பட் இந்த மேட்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச் மாதிரி போத் டீம். ஓகேங்களா. எல்லோரும் வந்து பாருங்கள். மேட்ச்சை பார்த்துட்டு வந்து நீங்களே வந்து அப்டேட் பண்ணுங்கள். இது ஓகேங்களா. செம்மையாக இருக்க போது மேட்ச்சு, மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி பெங்களூர் ஆர்சிபி ஃபேன்ஸு இந்த மேட்ச் இதோட பெங்களூர் கிரவுண்ட் முடியுது. அதுக்கப்புறம் வேறு கிரவுண்டுக்கு போகிறோம். அதனால் வந்து இந்த மேட்ச்சை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.